தமிழ் பேசும் அனைத்து நலங்களுக்கும் வணக்கம். மீண்டும் தமிழ் டெக் செய்திகளை உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைய முதல் செய்தி என்னன்னு பார்க்கறதுக்கு முன்பாக கிவ்அவே வின்னர் நம்ம லாஸ்ட் வீக் புது வின்னர் திரும்ப அனௌன்ஸ் பண்ணியிருந்தோம். ரூல்ஸை ஃபாலோ பண்ணல, அதுக்கு முன்னாடி இருந்தவர்னு சொல்லிட்டு லாஸ்ட் வீக் அனௌன்ஸ் ஆனவர் ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணியிருக்காரு. வெரிஃபிகேஷன் முடிஞ்சிருச்சு அண்ட் ஃபைனல் கன்ஃபர்மேஷனும் இப்போ வந்து நடந்துகிட்டு இருக்கு. சீக்கிரமாகவே அவருக்கான கிஃப்ட்டை வந்து நாங்கள் அனுப்பிச்சிடுவோம். அண்ட் அடுத்த கிவ்அவே நம்ம சீக்கிரமாக என்ன ஏதுன்றதை அனௌன்ஸ் பண்ண போகிறேன். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் நியூஸ் என்னன்னா, ஆப்பிள் செம்ம ரிசல்ட். கிட்டத்தட்ட அவங்களுடைய Q3 ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு வரும்னு சொல்லி யாருமே நினைச்சிருக்க மாட்டாங்க. 16% வந்து இயர் ஆன் இயருக்கான ஒரு ஜம்ப் வந்து இருக்கு. அந்த அளவுக்கான நல்ல ப்ராஃபிட் வந்து கொடுத்துருக்கிறதாவும் சொல்லியிருக்காங்க. இதுக்கு மிகப்பெரிய காரணம் iPhone 17. எஸ், இந்த ஃபோன் லான்ச் ஆனதுலேருந்தே நானும் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இப்போ லான்ச் ஆன உருப்படியான ஒரு நல்ல ஃபோனுனா இந்த ஃபோன் தான். அண்ட் இப்போ கூட வந்து சீக்கிரமாக ரேட் ஏற போகுதுன்னு இருந்தாங்க. இன்னிலேருந்து ஏறுதுன்னாங்க. இன்னைக்கு ரேட் ஏறிச்சா தம்பி? ஸோ 1ஆம் தேதியிலேருந்து ரேட் ஏற போகிறதா சொல்லியிருந்தாங்க. அதனால் முன்னாடியே வாங்குறதா இருந்தாலும் வாங்குங்கன்னு நான் சொல்லிட்டு இருந்தோம் இல்லைங்களா? அப்படி ஐஃபோன் தான் வாங்கணும்னு முடிவெடுத்தவங்களுக்கு iPhone 17 ஒரு நல்ல ஆப்ஷன் தான். அர்ஜென்ட் பட்டு ஃபோமில் தயவு செஞ்சு போய் வாங்க வேண்டாம். திரும்ப இப்போ வந்து இண்டிபெண்டன்ட் டே சேல்லாம் வரப்போது. அப்பயும் நீங்கள் வந்து தாராளமாக வாங்கிக்கலாம். எஸ், அது இல்லாமல் அக்டோபர் ஃபர்ஸ்ட் வீக்கில் நமக்கு மெயின் சேலே வந்துடும். அப்போ கூட நம்ம வந்து தசரா சேலில் கூட வந்து பார்த்து வாங்கிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதில் முக்கியமான விஷயமே வந்து பார்த்தீங்கன்னா, இதன் மூலயமாக இவங்களுடைய மார்க்கெட் ஷேர் ஏறி இருக்கு. மார்க்கெட் ஷேர் ஏறதுனால திரும்பவும் உலகில் நம்பர் 1 கம்பெனியாக வந்து மாறி இருக்காங்க. ஆப்பிள் மேலே நமக்கு எத்தனை மாற்று கருத்துக்கள் இருந்து நம்ம எவ்வளோ கிண்டல் பண்ணாலுமே ஆஸ் அ கம்பெனியாக தே ஆர் க்ரோயிங் பிரில்லியன்ட் சொல்ல போனால். ஏன்னா NVIDIA எந்த மாதிரி விஷயத்தை பண்ணுறாங்க, ஆப்பிள் எந்த மாதிரி விஷயத்தை பண்ணுறாங்க. பட் ஆப்பிள் வந்து பார்த்தீங்கன்னா NVIDIA வந்து இப்போ பீட் பண்ணி நம்பர் 1 பொசிஷனுக்கு வந்து போயிருக்காங்க. அண்ட் அட் த சேம் டைம் NVIDIAவோட மார்க்கெட் ஷேரும் குறைஞ்சிருக்கு. அதுவுமே ஒரு ரீசனாக இருக்குது. ப்ரைஸ் செக் பண்ணியாச்சு, இன்னும் ப்ரைஸ் ஏறல. இதெல்லாம் நம்மளை வாங்க வைக்கிறதுக்காக என்னென்னலாம் பண்ண வைக்க முடியுமோ பண்ண வைக்கிட்டு இருக்காங்க. அதனால தான் நான் சொன்னேன், ஃபோமோல வாங்காதீங்க, வெயிட் பண்ணுங்கன்னு பாருங்கள். இன்னும் ப்ரைஸிங் அதெல்லாம் இருக்குது. பட் சீக்கிரமாக ஏறதுக்கான வாய்ப்புகள் தான் ஜாஸ்தி. ஏன்னு கேட்குறீங்களா? அடுத்த நியூஸ் சொல்கிறேன் பாருங்கள். ஸோ குவால்காம் அவங்களுடைய ரிசல்ட் வந்து கொடுத்துருக்காங்க. 20% அவங்களுடைய ரெவன்யூ இயர் ஆன் இயருக்கு வந்து ட்ராப் ஆயிருக்கிறதும் சொல்லியிருந்தாங்க. சரி, இது ஏன்ப்பா ட்ராப் ஆயிருக்குன்னு பார்க்கும்போது சைனாவிலிருந்து வீக் டிமாண்ட்ஸ் ஒன்று, ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா மெமரியோடைய காஸ்ட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. மேனுஃபேக்சரிங் காஸ்ட்டு, சப்ளை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து ஷ்ரிங்க் ஆயிருக்கு. ப்ளஸ் மார்ஜினுக்கு ஒரு மிகப்பெரிய அடி அப்படின்றத போல வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இது கூட ஃபவுண்ட்ரிஸான TSMC எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ப்ரொடக்ஷன் காஸ்ட்டையும் வந்து இன்க்ரீஸ் பண்ண போகிறதா வந்து சொல்லிட்டு இருந்ததுனால, ஸோ எல்லா இடத்துலையுமே இவங்களால வந்து அந்த ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஃப்ரீ ஃப்ளெஜ்டாக வந்து மார்க்கெட்டிங் வந்து அலாட் பண்ண முடியல, அந்த பட்ஜெட் வந்து அலாட் பண்ண முடியல. அதனால் வேறு வழியே கிடையாது, நாங்கள் ப்ரைஸிங்கை இன்க்ரீஸ் பண்ண ஆக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கோம் அப்படின்றத போல சொல்லியிருக்காங்க. சரி, ஒரு சைடில் இது. இன்னொரு சைடில் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ AI பூம், ஏஐடைய மிகப்பெரிய பபிள் பர்ஸ்ட் ஆக போது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. நம்ம கூட தமிழ் சில சேனலில் வந்து பேசியிருப்போம். ஸோ அதில் இப்போ SK Hynix இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ரிசல்ட் வந்து கொடுத்துருந்தாங்க. அண்ட் மார்க்கெட் பயங்கரமான ஒரு ஃப்ளக்சுவேஷன் சொல்லலாம். சவுத் கொரியன் மார்க்கெட்டு எந்த அளவுக்கு ஏறி இருந்ததோ அதே போல் டப்புன்னு ஒரே நாள் ரிசல்ட் வந்து நினைக்கலாம் 15% வந்து அடி விழுந்துருந்துச்சு. அதுக்கப்புறமா திரும்ப கொஞ்சமாக ரிகவர் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. பட் என்னன்னா, ஃப்ளக்சுவேஷன்ஸ் ரொம்ப பயங்கரமாக இருக்குது. அதனால் வந்து லைட் ஹார்ட்டட் பீப்பிள்ஸ்லாம் உள்ள பண்ணாதீங்கப்பான்னு சொல்லிட்டு அவங்களே நிறைய தடவை வந்து மார்க்கெட்லாம் வந்து கொஞ்சம் கண்ட்ரோலில் எடுக்கிறதுக்காக வந்து ஹால் பண்ணியெல்லாம் வச்சுட்டாங்க. அதில் லாஸ்ட் டைம் இன்னொரு தடவை வந்து நடந்தது. சரி, எவ்வளோ தான் ரிசல்ட் வந்துச்சுன்னு பார்த்தா ஆக்சுவலி வந்து ஓரளவுக்கு நல்ல ரிசல்ட். அவங்களுடைய ரெவன்யூவுமே நல்லா இருக்குது, ப்ராஃபிட்டுமே ஓரளவுக்கு நல்லா இருந்திருக்கு. பட் என்ன விஷயம்னா, எதிர்பார்த்த அளவுக்கு ப்ராஃபிட் வரல. அதனால தான் அடிச்சோன்றதே அடிச்சிருக்காங்க. மேபி ப்ராஃபிட் புக்கிங் ஓரளவுக்கு வந்து இருந்திருக்கலாம் இது ஒரு சைடில். இல்லை உண்மையாகவே AI பபிள் வந்து பர்ஸ்ட் ஆக போதா அப்படின்றத கொஞ்சம் பொறுத்து இருந்து வந்து பார்க்கலாம். ஏன்னா இன்னொரு சைடில் சாம்சங்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அடி வந்து கொடுத்துருந்தாங்க. பட் சாம்சங்கில் முதல் முறையாக அவங்களுடைய ஸ்மார்ட் ஃபோன் பிஸ்னஸில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் வந்து அடி வாங்கியிருக்கிறதான்னு சொன்னாங்க. நம்ம லாஸ்ட் வீக்கில் பேசியிருந்தோம் அப்படியே மெமரி பிஸ்னஸ் வந்து நல்லா போயிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு. பட் ஸ்மார்ட் ஃபோன் டிவிஷனில் இப்போ வந்து லாஸ்ட்டில் இருக்கிறதா வந்து இன்னொரு தகவலும் வந்து வந்திருந்தது. Amazon ஃப்ளிப்கார்ட்டில் அடுத்த சேல் வந்து வரப்போது ஆகஸ்ட் 7ஆம் தேதி அண்ட் ஆகஸ்ட் 8ஆம் தேதி. ஒன்று Amazon, இன்னொன்று ஃப்ளிப்கார்ட்டு. ஸோ இது ரெண்டுத்துலையுமே வந்து பார்த்தீங்கன்னா 7ஆம் தேதியிலேருந்து Amazonல வரது HDFC ICICI கார்டு வரப்போது. ஃப்ளிப்கார்ட்டில் வந்து SBI மற்றும் ஒரு சில கார்ட்ஸ் வந்து அப்பப்போ வந்து கொடுக்க போகிறாங்க. ஸோ ஏர்லி சேல் இதுவுமே 7ஆம் தேதியிலேருந்து இருக்கும். ஸோ இந்த சேலில் ஏதாச்சும் உருப்படியாக இருந்தால் we will definitely let you know. நம்ம டெலகிராம் சேனல் இருக்குது, வாட்ஸ்அப் சேனலுமே இருக்குது. இஃப் இன்கேஸ் நீங்கள் இன்னும் ஜாயின் பண்ணலன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து அங்கே டீல்ஸ் வந்து லாஸ்ட் டைம் சேல் இருந்தப்போ ஒரிஜினலாக உருப்படியான டீல்ஸ் ஏதாச்சும் இருந்ததுன்னா அதை மட்டும் நாங்கள் அப்டேட் பண்ணுவோம். சும்மா ரேண்டமாக வந்து ஒரு பாட் வச்சலாம் வந்து போடல. ஸோ இந்த வாட்டியும் அதே போல் உங்களுக்கு ஏதாச்சும் வாங்கணும்னு நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அந்த பர்டிகுலர் ப்ராடக்ட்ஸ்க்கு ஏதாச்சும் வந்து ஆஃபர்லாம் வந்ததுன்னா நாங்கள் அப்டேட் பண்ணுறோம். ஸோ அடுத்ததாக டெலகிராம் உடைய ஃபவுண்டர் இவர் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷனல் வாண்டட் லிஸ்ட்டில் வந்து இப்போ ரஷ்யா வந்து அறிவிச்சிருக்காங்க. ஸோ இவர் வந்து கண்டிப்பாக இவர் வந்து பிடிச்சே ஆகணும், மாட்டினார்னா அவ்வளோதான் அப்படின்றத போல் அறிவிச்சிருக்காங்க. அதுக்கான காரணம் என்ன பண்ணால், டெலகிராமில் நிறைய விதமான டெரரிஸ்ட் ஆக்டிவிட்டீஸ் நடக்குது. நிறைய டெரரிஸ்ட் குரூப்ஸ்லாம் வந்து இருக்குது. அண்டர் கவருக்கெல்லாம் வந்து நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க. அண்டர் வேர்ல்டு டிரான்சாக்ஷன்ஸ்க்கெல்லாம் இது ரொம்ப இல்லீகல் அப்படி இப்படின்லாம் சொல்லி, ப்ளஸ் இந்த உக்ரைன் போருக்கெல்லாம் கூட நிறைய இடத்துல வந்து அந்த பர்டிகுலர் ஆப்லேருந்து நிறைய பிரச்சனைகள் வந்து போய்கிட்டு இருக்கு அப்படின்றது போல் அவங்க வந்து குற்றச்சாட்டிருக்காங்க. ஸோ ஒரு கவர்மெண்ட் கண்ட்ரோலில் எந்த ஒரு விஷயம் இல்லையோ அப்போ அவங்க மேலே வந்து நல்லா கோவம் வரும். அதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா பவேல் ஜூரோவ் மேலேயே வந்து கோவம் வந்திருக்கு. ஸோ இவர் இப்போதைக்கு சேஃபாக துபாயில் இருக்காரு. அது வரைக்கும் சேஃபாக இருந்தால் சந்தோஷம் தான். ஏன்னா ஒரு சில விஷயங்கள் இவர் பண்ணதெல்லாம் உண்மையாகவே பிரமிக்கத்தக்க விஷயம் தான்.
ஆப்பிள் அப்கிரேட் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து இப்போ யூஎஸ்ல வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அதாவது வந்து ஃபோன் விலைலாம் ஏறிட்டே போகுது, ப்ராடக்ட் விலைலாம் ஏறிட்டே போகுது அப்படின்றதால பயப்படாதீங்க. நீங்கள் இப்போ என்ன பண்ணலாம்னா வாடகை கொடுத்து எங்கள் ஃபோன்ஸையோ ப்ராடக்ட்ஸையோ நீங்கள் வாங்கிக்கலான்றது போல ஒரு விஷயத்தை வந்து பண்ணியிருக்காங்க. பட் அது இட்ஸ் நாட் ஃபார் எவ்ரி ஒன். அண்ட் யூஎஸ்ல ரெகுலராக அப்கிரேட் பண்ணிட்டு இருக்கக்கூடியவங்க, எங்கள் கெரியர் கூட லாக்கில் இருக்கக்கூடியவங்களுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கலாம். ஒன்று. ரெண்டாவது, இந்தியாவில் இவனுங்க கொண்டு வர ப்ரைஸை பார்த்தா ஒரு வேளை ரொம்ப அதிகமாகலாம் வச்சுட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஐஃபோன்ஸ்க்கு இந்த மாதிரிலாம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது, ப்ராடக்ட்ஸ்க்கெல்லாம் கொஞ்சம் அதிகமாக இருக்கா. நம்ம ஃபோனை வாங்குறதுக்கு இஎம்ஐ வாங்குவோம், பட் ஃபோனை வாங்குறதுக்கு ரெண்ட்டுக்கே இஎம்ஐ வாங்குற நிலைமைக்கு இவங்க வந்து கொண்டு போயிடுவாங்க போல. அந்த அளவுக்கு வந்து பிளான் பண்ணுறாங்க. ஸோ நம்ம ஒரு ஷார்ட்ஸும் போட்டிருப்போம், பார்க்காதவங்க பாருங்க. அண்ட் ஆப்பிள் வந்து அவங்களுடைய ஸ்மார்ட் கிளாஸஸ் வந்து 2027 ஒரு வேளை அறிமுகப்படுத்தினா எப்படி இருக்குன்றது போல இப்போ ஏஐ வச்சு ரெடி பண்ணி நிறைய வீடியோஸ் எல்லாம் ஆன்லைனில் சர்க்குலேஷன் ஆகிட்டு இருந்துச்சு. பட் இந்த கிளாஸை பற்றி என்ன சொல்கிறாங்கன்னா, ப்ரைவசி ஃபோக்கஸ்டாக இருக்குமாப்பா, கேமரா கூட இருக்காது. அப்படியே தவிர கேமரா இருந்ததுனாலும் ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் எதுவும் எடுக்காது. ஜஸ்ட் வந்து ஆப்ஜெக்ட் என்ன இருக்குது, யார் என்ன அப்படின்ற மாதிரி ஜென்ரல் இன்ஃபர்மேஷனை பார்த்துக்கிறதுக்கும் நீங்கள் வந்து ஏஐ யூஸ் பண்ணிக்கிறதுக்கும் இந்த மாதிரி விஷயங்களுக்கு தான் நாங்கள் ப்ரைவசி ஃபோக்கஸ்டாக வந்து கொண்டு வருவோன்றது போல சொல்கிறாங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கண்ணாடியில் கேமரா, பட் அதில் ஃபோட்டோஸும் வீடியோஸும் எடுக்கவே முடியாது அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை வச்சு அவங்க லான்ச் பண்ணாங்கன்னா will it be worth it? சரி, இப்போ ஆப்பிள் ஒரு விஷயத்தை பண்ணுற மாதிரி இன்னொருத்தரும் ஒரு விஷயத்தை பண்ணுறாங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபேஸை வந்து ரெண்ட் கொடுக்கலாமா. சைனாவில் ஒரு கம்பெனி வந்து உங்கள் ஃபேஸை வந்து ரெண்ட் கொடுங்க அப்படின்றது போல் வாங்கிக்கிறாங்க. எதுக்குன்னா, எனக்கு நாளைக்கு உங்கள் ஃபேஸ் ஏதாச்சும் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டில் வைக்கணும்னு தோணும், ஏதாச்சும் ஒரு ட்ராமாவில் வைக்கணும்னு தோணும். ஏன்னா அங்கே வந்து பார்த்தீங்கன்னா மைக்ரோ ட்ராமாஸ் வந்து ரொம்ப ட்ரெண்டிங்காக வந்து போயிட்டுருக்கு. அதெல்லாம் கூட இப்போ கிட்டத்தட்ட 90% மேலே இந்த மாதிரி ஏஐயுடைய ஆதிக்கத்தோடு தான் வந்து அந்த ட்ராமாஸ் எல்லாம் கூட கிரியேட் பண்ணுறாங்களாம். ரீசெண்டாக நெட்ஃப்ளிக்ஸ் கூட வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட மோர் தென் 300 டைட்டில்ஸ் கிட்ட என்னங்க ஏஐலாம் யூஸ் பண்ணி கொண்டது போல சொல்லியிருக்காங்க. ஸோ ஏஐயுடைய ஆதிக்கம் அப்படின்றது இனிமேட்டு நம்ம இல்லை, நம்ம முகமே போய் கூட வேலை செய்யும். பட் இது எந்த அளவுக்கு பிரைவசியோட இருக்கும் அப்படின்றது மிகப்பெரிய கேள்வி. ஏன்னா ஏஐலேயே ஃபேஸ் எல்லாம் உருவாக்குது, அந்த ஃபேஸே வச்சுட்டு போகலாம்ல. அதுக்கு தனியாக ஒருத்தனுக்கு காசை கொடுத்து இதெல்லாம் நீங்கள் கேட்கும் போது பரவாயில்லப்பா, நம்ம மூஞ்சி நமக்காக வேலை செய்ய போகுது, அதுக்கு ஒரு ரெண்ட் தராங்களே, நியாயமானவங்க அப்படின்னு நினைப்பீங்க. பட் கொடுத்தது யாருன்னா சைனாக்காரன் எப்படி இவ்வளோ நியாயமாக கொடுப்பான்? அதுதான் கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயமா இருக்குது. இதற்கு பின்னாடி வேறு ஏதாச்சும் விஷயமா இருக்குமா அப்படின்னு எனக்கு தெரியல. நீங்கள் நினைக்கிறீங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ சைனா வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஓன் சிப் மேக்கிங் மிஷின், எஸ், லித்தோகிராஃபி மிஷின், இது வந்து பார்த்தீங்கன்னா ஏஎஸ்எம்எல் மட்டும்தான் உலகத்தில் ஒரே கம்பெனி இந்த அளவுக்கான காம்ப்ளிகேட்டடான இன்ஜினியரிங்கோட அந்த லித்தோகிராஃபி மிஷினை வந்து கொண்டு வருவாங்க. அதில் லேட்டஸ்ட் மிஷின் பார்க்குறதுக்கு இந்த மாதிரி ரொம்ப காம்ப்ளிகேட்டோட ப்ரிசிஷன் பயங்கரமாக வந்து இருக்கும். பட் இப்போ இவங்க வந்து சைனாவில் அறிமுகப்படுத்துகிறேன் அப்படின்னு சொல்லி இவங்க சொன்ன அந்த பர்டிகுலர் மிஷின் வந்து பார்த்தீங்கன்னா டியூ மிஷின்ஸ், அதாவது டீப் அல்ட்ரா வயலட் லித்தோகிராஃபி மிஷின்ஸ். இது மோஸ்ட்லி டொமஸ்டிக் டீமே அவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க, அசம்பிள் பண்ணியிருக்காங்க. அந்த சைனாவில் இருந்த சின்ன சின்ன ஸ்டார்ட்-அப்ஸில் இருந்த அந்த லித்தோகிராஃபியில் ஒர்க் பண்ணக்கூடிய அவங்கள கூப்பிட்டு அவங்கள வந்து ஒருங்கிணைச்சு இந்த ஒரு மிஷின் வந்து இவங்க உருவாக்கி இருக்கிறதா சொல்கிறாங்க. ஏற்கனவே வந்து ஏஎஸ்எம்எல் கிட்டே அந்த டியூ மிஷின்ஸ் எல்லாம் இருந்திருக்கு, அதெல்லாம் கொஞ்சம் பழசு, ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா நேனோமீட்டர்லாம் கொஞ்சம் அதிகமாக வரும். பட் இவங்க லோக்கலில் இருந்த காம்பனன்ட்ஸ் வச்சு நாங்கள் இதை செய்திருக்கோம்னு சொல்கிறாங்க. 2026 மட்டும் இதை வந்து இன்னும் மாஸ் ப்ரொடக்ஷனும் பண்ண போகிறதா சொல்கிறாங்க. ஒரு 4-5 மிஷின் வந்து நாங்கள் செய்ய போகிறோன்றது போல சொல்லிட்டு இருக்காங்க. அண்ட் நார்மலாக பண்ணாலும் 28 நேனோமீட்டர் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடான ஒரு சிப் ஆர்கிடெக்சரெல்லாம் நாங்கள் வச்சு பண்ணும்போது எங்களால் 7 நேனோமீட்டர் அண்ட் 5 நேனோமீட்டர் வரைக்கும் கூட இது இன்னும் கொஞ்சம் ப்ரிசிஷனோட பண்ண முடியும் அப்படின்றத போல சொல்கிறாங்க. ஸோ சைனாவுடைய ஆதிக்கம் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னா, அடுத்த நியூஸ் கேளுங்க, சேர்த்து சொல்கிறேன். Huawei வந்து பார்த்தீங்கன்னா ஹார்மோனி ஓஎஸோட அவங்களுடைய லேப்டாப் அடுத்த ஒரு அப்டேட்டட் வெர்ஷனாக வந்து விஷயத்தை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த Huaweiயோட லேப்டாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா கிரின் X90+ அண்ட் XC90 அப்படின்னு சொல்லக்கூடிய பிசிசிபி வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ யூஎஸ் வந்து பேன் போட்டதுக்கு அப்புறம் எங்களுக்கு கொடுங்க அது இதெல்லாம் கெஞ்சல பேச்சுவார்த்தை நடத்தல, பெருசாக எதுவுமே பண்ணல. அவங்க என்ன பண்ணிட்டாங்க, மாறா எங்களால் இதையும் செய்து காட்ட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய உள்நாட்டு உற்பத்தியில் உள்நாட்டு டெக்னாலஜிஸை இன்னும் இம்ப்ரூவ் பண்ணுறதுலையுமே அந்த ஸ்கில்ஸை வந்து இன்னும் கொஞ்சம் நம்ம டெவலப் பண்ணுறதுலையும் இருக்கிறத வச்சு இன்னும் எப்படி மேசிவாக பண்ண முடியும், எந்த ஒரு நாட்டுடைய உதவியும் இல்லாம எதிர்பார்ப்பும் இல்லாம நம்ம தற்சார்பா உள்நாட்டிலே எல்லா விஷயங்களும் எப்படி செய்ய முடியும் அப்படின்றதுக்கு இப்போ நான் சொன்ன இந்த 2 நியூஸுமே எடுத்துக்காட்டு. என்ன சொல்றீங்க? PS5 சீக்கிரமாகவே வந்து காலியாகிட போது, ப்ரைஸ் ஹைக் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நிறைய இடத்துல அவுட் ஆஃப் ஸ்டாக்குமே வந்து போயிடுச்சு. நம்ம டெக்னிக்ஸில் சொல்லியிருந்தோம் இல்லையா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 15,000 20,000 வந்து ப்ரைஸ் ஹைக் பண்ணியிருக்காங்க. 55,000 வித்துட்டு இருந்த ஸ்டாண்டர்ட் எடிஷன் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 70,000 பண்ணிட்டாங்க. சார் நாங்கள் கேம் விளையாடுறதுல அதனால எங்களுக்கு பெருசாக தெரியல. பட் யாராச்சும் வாங்கணும் வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நம்ம அந்த நியூஸை பார்த்து யூஸ்ஃபுல்லாக இருந்திருந்தா மேபி வாங்கியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பட் உங்கள் கருத்து என்னன்னு சொல்லுங்கள். இந்த மாதிரி சும்மா அதாவது வந்து உண்மையாகவே அது அஃபெக்ட் ஆகுதோ இல்லையோ, ஓல்டு ஸ்டாக் இருந்தால் கூட இவனுங்களா ப்ரைஸ் ஏற்றி விட்டுறானுங்க. ஸோ OnePlus 16 வந்து இப்போ டீஸ் பண்ணியிருக்காங்க. பின்னாடி வந்து திரும்பவும் அந்த சர்க்குலர் கேமரா வந்து கம்மிங் பேக் அப்படின்றத போல் அதை மட்டும் ஏதோ டீஸ் பண்ணியிருக்காங்க. எனக்கு என்னென்னா இவங்களே குண்டை எடுத்துட்டு இவங்களே வைக்கிறதுக்கு எதுக்கு இந்த மாதிரி டீசர்லாம் போட்டோம். எனக்கு போன வருஷம் இந்த பாக்ஸ் டிசைனே பரவாயில்ல போல், இது ரொம்ப மோசமாக இருக்குதுங்க. அந்த சர்க்கிள் பார்க்குறதுக்கு ஒரு ஆக்வர்டான ஒரு டிசைனில் இருக்குது. ஏன்னா அதுக்கு முன்னாடி வந்து அதெல்லாம் கொஞ்சம் சென்டரில் இருக்கும், நல்லாயிருக்கும். இல்லை பெருசாக அந்த சைடில் இருக்கிறது கூட கொஞ்சம் ஓரளவுக்கு சிமெட்ரிக்காக இருக்கும். யாருக்கு போட்டி போடுறானே தெரில. திரும்ப இவங்க கால் பாயை பார்த்து காப்பி அடிக்கிறாங்க போல்.
அண்ட் ஆஸ்க் மிஸ்டர் டிடி கடந்த 2-3 வாரமாகவே நிறைய டைம் வந்து நம்ம பண்ணது இல்லாததுக்கான காரணம் என்ன, நிறைய பேர் கேள்வி கேட்குறீங்க, பட் ஆஸ்க் மிஸ்டர் டிடின்னு போட்டு கேட்கறது இல்லை. அது என்ன போடுறது அவ்வளோ பெரிய தேவையா அப்படின்னு கேட்டிங்கன்னா, எங்களுக்கு எது உண்மையான கேள்வி, எது வந்து ரேண்டம் கமெண்ட்னு தெரியுது இல்லை. அதனால் நாங்கள் ஆஸ்க் மிஸ்டர் டிடின்னு சொல்லிட்டு இந்த ஹேஷ்டாக் யூஸ் பண்ணி தேடினா எங்களுக்கு எது சார்ட் அவுட் ஆகுதோ அதை தான் எங்களால் வந்து ஈஸியாக வந்து ஃபில்டர் அவுட் பண்ணி கொஷின்ஸ் எடுக்க முடியும். இஃப் இன் கேஸ் உங்களுக்கு எதுவும் உண்மையாக கேள்வி இருக்குது, நீங்கள் எந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு கேள்விகள் இருந்தாலும் நீங்கள் ஜஸ்ட் இந்த ஹேஷ்டாக் யூஸ் பண்ணி நீங்கள் கேள்விகள் வந்து கேளுங்க. அடுத்தடுத்த டெக்னிக்ஸில் நான் உங்கள் ஆன்சர் வந்து பண்ணுறேன். ஸோ இன்றைய அடேங்கப்பா நியூஸில் முதல் நியூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மெட்டா மோடி அவர்கள் போட்ட வீடியோவை ஏஐ வந்து இல்லை இது தவறான வீடியோ, டீப் ஃபேக் மூலியமாக யாரோ வந்து அவரை மாதிரியே பேசி திடீர்னு பப்ளிஷ் பண்ணிக்கிறாங்கன்னு சொல்லி ரிமூவ் பண்ணி விட்டுருச்சு. அதுக்கப்புறம் கூப்பிட்டு வந்து கவர்மெண்ட்டில் விளக்கம்லாம் வந்து கேட்டிருக்காங்க, எப்படி நீங்கள் ரிமூவ் பண்ணலாம் என்ன ஏதுன்னு சொல்லிட்டு. இனிமேட்லாம் இந்த மாதிரி நடக்காது அப்படின்றத போல சொல்லியிருக்காங்க. நீங்கள் திடீர்னு வீடியோ போட்டிங்க எங்களுக்கு எப்படி தெரியும், முன்கூட்டியே சொல்லிட்டு போட்டால் தான் நாங்கள் உஷாராகிறதுக்கு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க போல. ஸோ இந்த மாதிரி டெக்னிக்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மீண்டும் ஒருத்தர் சந்திக்கிறேன். வாழ்க தமிழ்.